ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஜனநாயகன் படத்தை பார்த்தினா ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. ஆமாங்க, ஏற்கனவே இந்த படம் வந்து நிறையா பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்குது. அது போக சென்சார் போர்டில் வந்து பெரிய ஒரு பிரச்சனையோடு போய்கிட்டு இருக்குது. இந்த நிலையில் கனடாவை சேர்ந்த யார்க் சினிமாஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி இந்த படம் மார்ச் 30 வரைக்கும் வெளியே வராது அப்படின்னு சொல்லிட்டு புது ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த யார்க் சினிமாஸ்ன்றது கனடா நாட்டில் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு சினிமா கம்பெனி. இவங்க வந்து நிறையா தேட்டர்ஸ் வச்சுருக்காங்க, நிறையா கம்பெனிஸ், அதாவது வந்து சாங் ரிலீஸ் நிறையா பண்ணுறாங்க. ஸோ இவங்க இப்போ புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்களுமே வந்து அங்கே கனடாவில் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க போல். பட் அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த படம் மார்ச் 30 வரைக்கும் ரிலீஸே ஆகாது. ஸோ இதுக்காக முன்பதிவு ரிசர்வேஷன் பண்ண டிக்கெட்ஸுக்கான அமௌண்ட் எல்லாருமே வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க, இதுக்கு மேலே நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாங்க, இது வந்து அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்க காரணத்தினால இந்த படம் கனடாவில் ரிலீஸ் ஆகிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏற்கனவே சென்சார் போர்டில் அப்ளை பண்ணியிருக்கிற அந்த கம்பெனி நம்மளோட இந்த படம் எப்படியாவது வெளியே கொண்டு வந்தோன்னு சொல்லி ஜனநாயகன் படத்தை வந்து கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் இப்படி ஒன்று வந்துருக்கு. ஸோ இதை பற்றின உங்களோட கமெண்ட்ஸை நம்ம இதில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வரப்போகிற நியூஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய் பாய்.